கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் இந்த ஜெப ஜெயம் நிகழ்ச்சிக்கு என்னோட இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவரும் நன்மைகளை ஏராளமாய் செய்கிறவருமாய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப நல்லவர். ஜெபம் பண்ணி இந்த அற்புதமான வார்த்தை நேரத்தை, ஜெபிக்கிற நேரத்தை நாம் கர்த்தருடைய கருத்தில் கொடுத்து ஆரம்பிப்போம். அது முன்பாக கர்த்தர் நமக்கு கற்பித்த ஜெபத்தை சேர்ந்து செய்வோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கு உம்முடையவைகளே. ஆமென். பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே சமூகத்தை நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் இரக்கம் உள்ளவர், நன்மைகளை ஏராளமாக செய்கிறவர். நீர் கொடுத்திருக்கிறது நல்ல நாளுக்காய் நன்றி. தொடர்ந்து எங்களை நடத்த எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, உடைய வார்த்தையின்படி எங்களை நடத்துகப்பா. உடைய வார்த்தையின்படி எங்களை போதித்தரலும் ஆண்டவரே. உடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் தேவ மகத்துவங்களை காண எங்களுக்கு உதவி செய்வீராக. உடைய காரணம் எங்களோடு கூட நடத்தட்டும். தூய ஆவியானவர்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். மீண்டுமாய் உங்களை ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற அற்புதமான காரியங்களை நம்ம விசுவாசிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னைக்கு தேதி 15. நீதிமொழிகளில் 31 அதிகாரம் இருக்கு. எப்போதும் என்னுடைய சபை விசுவாசிகள் சொல்லுகிறது உண்டு, தினைக்கும் ஒரு அதிகாரம் படிக்க நீதிமொழிகளில் அப்படின்ட்டு. உங்களுக்கு நான் உற்சாகப்படுத்துகிறேன். தினைக்கும் ஒரு அதிகாரம் படிக்க நீதிமொழிகளில். அதனால் இன்னைக்கு 15ஆம் தேதியில் நம்ம இந்த 15ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது 11வது வசனம், நிறைய வசனங்கள் இருக்குது, 35 வசனங்கள் இருக்குது. ஒவ்வொன்றும் பொன்னான வார்த்தைகள். அதில் நம்முடைய தியானத்துக்கு என்று 11வது வசனம் பார்க்கும்போது, துன்மார்க்கனுடைய வீடு அழியும், செம்மையானவருடைய கூடாரமோ செழிக்கும். சொல்லுங்க, செம்மையானவருடைய கூடாரமோ செழிக்கும். எத்தனை பேரை கூட சேர்ந்து விசுவாசிக்கிறீங்க? துன்மார்க்கனுடைய வீடு அழியும். இது கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய ஜட்ஜ்மெண்ட், கர்த்தருடைய ஆசை, அவருடைய விருப்பம். நம்ம ஏன்லாம் கேட்க முடியாது. அவருக்கு அதுதான் அவருடைய தீர்மானம். துன்மார்க்கனுடைய வீடு அழியணும். ஏன் அவன் துன்மார்க்கனாய் பல பேருடைய வீட்டை அழிக்கிறான், குடும்பங்கள் அழிக்கிறான், செய்யக்கூடாத காரியத்தில் அந்த பூமியில் செய்து கொண்டு கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லாமல் நடக்கிறான். ஆனால் செம்மையானவன் எப்பேற்பட்டவனாக இருக்கிறான்? கர்த்தருக்கு பயப்படுறவனாக இருக்கிறான், தாழ்மை உள்ளவனாக இருக்கிறான், ஏழைகள் மேல் இரக்கமுள்ளவனாக இருக்கிறான், பிரியமுள்ளவனாக இருக்கிறான், தயவு பெருத்தவனாக இருக்கிறான், இறங்கி கடன் கொடுக்குறவனாக இருக்கிறான், தேவராஜ்யத்தின் காரியங்களை விசாரிக்கிறவனாக இருக்கிறான், ஊழியம் செய்கிறவனாக இருக்கிறான். இப்பேற்பட்டவன் தான் செம்மையானவன். கர்த்தருக்கு பயப்படுற பயம், வார்த்தைக்கு பயப்படுற பயம், இதெல்லாம் உடையவனாக இருக்கிற இந்த செம்மையானவன் எப்பேற்பட்டவனாக இருக்கிறானா, அவனுடைய கூடாரம் செழிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் வீடு செழிக்கும், அவன் குடும்பம் செழிக்கும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? கர்த்தாவே, நான் செம்மையானவனாய் இருக்க நீர் ஆசைப்படுகிறீர். உங்கள் வார்த்தையின்படி நான் செம்மையானவனாய் அப்ரைட்டாய் இருக்க விரும்புகிறேன். கர்த்தர் பயப்படுற பயத்தை நம்முடைய வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணணும். தீமை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுற பயப்பட போட்டிருக்கு. தீமை விட்டு விலகணும், பாவத்தை செய்ய பயப்படணும். கர்த்தர் செம்மையானவனாய் வைத்திருக்கிறாரு. அதுக்கு ஏற்ற போல அது தகுதியானவனாய் அந்த ஸ்டேட்டஸில் நான் வாழணும், செம்மையானவனாய் அப்ரைட்டாக நான் இருக்கணும் அப்படின்னு விரும்பணும். அதுக்கு எவ்வளோ பெரிய பிளெஸிங் பாருங்க. செம்மையானவருடைய கூடாரம் செழிக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. செம்மையானவருடைய கூடாரம் செழிக்கும். ஓ, தேங்க்யூ ஜீசஸ். சரி சொல்லுங்க, தேங்க்யூ லார்ட். செம்மையானவருடைய கூடாரம் செழிக்கும். அவன் வாழ்வான். எப்படி வாழ்வான்? ஏசாயா 65வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பீர்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதும் இருப்பதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். அவர்கள் விரதாவாக உழைப்பதில்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை. அவர்களும் அவரோட கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பார்கள். அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதுக்கு முன்னே நான் மறுத்திற்கு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போது நான் கேட்பேன். பாருங்க,
செம்மையானவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு நன்மைகள் பாருங்க. வீடுகளை கட்டி அதில் குடியிருப்பாங்களா? அங்க பார்த்தோம், செம்மையானவருடைய கூடாரம், செம்மையானவருடைய வீடு, செம்மையானவருடைய இன்ஹாபிடேஷன், வசிக்கிற அவருடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குங்க. எத்தனை ஆசைப்படுறீங்க? நீங்க உங்களுக்கு சொந்த வீடு இல்லைன்னா விசுவாசிங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. வேதம் சொல்லுகிறது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான், கேளுங்கள் கொடுக்கப்படும். இதுதான் நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி விசுவாசித்து ஜெபிக்கிறோம். வீடுகளை கட்டுவீங்கன்னு சொல்லியிருக்கீங்களா? ஆண்டவரே, கட்ட உதவி செய்யுங்க. செம்மையானவருடைய வீடு ஆஸ்வதிக்கப்படும். இன்னைக்கு நான் ஒரு வீடு இல்லாமல் இருக்கிறேன், ஆனால் செம்மையானவனாக இருக்கிறேன். வார்த்தையின்படி செம்மையானவருடைய வீடு செழிக்கணுமே, அப்பொழுது எனக்கு ஒரு சொந்த வீடு உண்டாகணும். ஆண்டவரே, நான் செழிக்கும்படிக்கு, என் கூடாரம் செழிக்கும்படி, எனக்கு ஒரு ஷெல்டர், சொந்த இடம் உண்டாகும்படிக்கு எனக்கு உதவி செய்வீராக, அனுக்கிரகம் செய்வீராக கேளுங்க. கர்த்தர் பதில் தருகிறவராக இருக்கிறார். ஐயோ, விலைவாசி ஏறி போச்சு, இது ஆயிடுச்சு, நல்லத்துடைய வேலை ஏறி போச்சு, இப்படி புலம்புறதெல்லாம் நிறுத்திட்டு சொல்லணும். வீடுகளை கட்டி அவைகள் குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகள் கனிகளை புசிப்பார்கள். எப்படியா? அவர்கள் கட்டுகிறதும் வேறொரு அதில் குடியிருக்கிறது. நம்ம கட்டி நம்மளே அதில் வாழணுன்றார் கர்த்தர். எதனால் சொல்றீங்க? ஆமே. நம்ம கட்டி நஷ்டத்துக்கு வித்துட்டு போகிறது கிடையாது. நம்ம கட்டி நாமே அதில் குடியிருக்கணும். அவர்கள் நாட்டுகிறதும், நம்ம வச்ச மரத்தில் நம்மளே கனி போசிப்போம். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமேன். என் விருட்சத்தின் நாட்களை போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். மரங்களுக்கெல்லாம் எப்படி சும்மா 10-20 வருஷமா இருக்கு, 100 வருஷம், 200 வருஷம், 300 வருஷம் இருக்கு. அது மாதிரி கர்த்தர் சொல்றாரு, என் ஜனத்துடைய நாட்கள் அப்படி பெருசா இருக்கும், அவ்வளோ அதிகமா இருக்கும் அப்படின்றாரு. ஆசைப்படுங்க. அவ்வளோ நீடிய ஆயுளை கர்த்தர் தர விரும்புகிறார். அது மட்டும் இல்லை, தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். கைகளின் கிரியைகள் நெடுநாளாய் அனுபவிப்பார்கள் கர்த்தருடைய சித்தம். நெடுநாளாய். அப்போ செழிப்பாகவும் இருப்போம், நீடிய ஆயுளுடையவர்களாக இருப்போம். நீடிய ஆயுளுக்கு சுகம் ரொம்ப முக்கியம், ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். கர்த்தர் நமக்கு சுகத்தை தர வல்லவராக இருக்கிறாரு, சுகத்தை தர விருப்பம் உள்ளவராக இருக்கிறாரு, செழிப்பை தர அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறாரு. செழிப்பையும் நமக்கு தருவதற்கு சிலுவையில் ஏழையானார் என்று 2 Corinthians 8:9 வாசிக்கிறோம். ஆகவே இன்னைக்கு அற்புதமானது செப்டம்பர் 15 2025 வருஷம், அந்த திங்கட்கிழமையில கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். செம்மையானவர்களாகிய நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தருக்கு பயப்பட நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். செம்மையானவருடைய வீடு கூடாரம் செழிக்கும் என்று எழுதியிருக்கிறபடி உங்களோட வீடு செழிக்கும். வீடு இல்லைன்னா கர்த்தர் வீட்டை கொடுத்து அதை செழிக்கவும் பண்ணுவார். 2 வசனம் சொல்லுது, வீடுகளை கட்டி அதில் குடியிருப்பார்கள். சுற்றி அவ்வளோ இடம் இருக்கும், அவ்வளோ இடத்த கர்த்தர் கொடுப்பாரு. மரங்களை நட்டு அதன் கனிகளை புசிப்பீங்க. ஏதோ கொஞ்ச நாள் இல்லை, நெடுநாளாயில் கர்த்தர் கொடுத்துருக்க ஆசீர்வாதத்தில் இருப்பீங்கன்னு வேதம் சொல்கிறது. ஆகவே தான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த வார்த்தைகளை நம்புங்க, இந்த வார்த்தைகளை பிடிச்சுக்கொள்ளுங்க. கர்த்தரை நம்புங்க, சித்தி பெறுவீர்கள். அவருடைய ஊழியர்களை நம்புங்க, தீர்க்கதரிசிகளை நம்புங்க, சித்தி பெறுவீர்கள். இதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற பிருத்திவியை நம்புங்க. தப்பான உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட மாட்டேன். ஏன்னா நிறைய பேர் நம்ம பொருளாதாரத்தை மட்டும்தான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லைங்க, நான் சொல்கிறேன், இதெல்லாம் கர்த்தருடைய ஆசை. பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும் என்பதும் கர்த்தருடைய ஆசை. இது மட்டும்தான் சொல்லலை. ஆனால் நிறைய இடத்துல இதை பற்றியான போதனைகள் கம்மியாக இருக்குது. நீங்கள் சர்ச்சுக்கு வந்து பாருங்க, சபைக்கு வாங்க, நாங்கள் எல்லாத்தையும் குறித்து போதிக்கிறோம். ஆனால் ஆன்லைனில் சோஷியல் மீடியாவில் இது ஏன் அதிகமாக பேசுகிறது என்றால், பல நாடுகளில் பல பேர், இந்தியாவிலும் சரி, தமிழகத்திலும் சரி, மற்ற நாடுகளிலும் சரி, தரித்திர பிடியில் இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு கர்த்தர் கொடுத்த பெரிய பாரமே அவருடைய ஜனங்கள், அவருடைய மக்கள், தேவ பிள்ளைகள் வியாதியிலையோ பலவீனத்திலையோ அதே போல பொருளாதார நெருக்கடியிலே இருக்கவே கூடாது. இது கர்த்தர் கொடுத்துருக்கிற ஒரு பெரிய பாரம். ஆகவே இதை நான் பேசுகிறேன். நீங்கள் செழிக்கணுன்றது கர்த்தர் கொடுத்துருக்கிற பெரிய மிஷன், பெரிய வேலை. அதற்காக தான் இதை பேசுகிறேன். நீங்கள் சுகமாக இருக்கணுன்றது கர்த்தருடைய ஆசை. எனக்கு அவர் கொடுத்துருக்கிற வேலை. நீங்கள் செழிக்கணும், நீங்கள் சுகமாக இருக்கணும், பிரியமானவுடைய ஒரு ஆத்மா வாழுகிறது போல எல்லாவற்றிலும் வாழணும் அப்படின்றது கர்த்தருடைய ஆசை. அதையே எனக்கு வேலையாக கொடுத்துருக்குறேன். அதனால தான் இதை எடுத்து உங்களுக்கு போதிக்கிறேன். இல்லைனா எப்போ பார்த்தாலும் செழிப்பையே பேசலாம் பிருத்திவி நினைக்காதீங்க. இல்லை, இது கர்த்தருடைய ஆசை. இப்போது இதை நம்முடைய விருப்பமாக மாற்றி நீதிமொழிகள் 23:7 சொல்லுகிறது, ஒரு மனிதனுடைய நினைவுகள் எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான்னு சொல்லுகிறது. ஆகவே நினைவுகளை மாற்ற வேண்டியது அவசியம். என்னால் இது முடியும், என்னை பலப்படுத்த இயேசுவால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு.
நான் பயப்படுவதற்கு அடிமை இல்லை. அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தில் ஆவியை பெற்றிருக்கிறேன். உலகத்தில் இருக்கிறவர் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம் தரும், அதோட வேதனையை கூட்டார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி குறையெல்லாம் கிறிஸ்து மகிமையிலே நிறைவாக்குகிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? ஐஸ்வர்ய சம்பாதிக்க பலன் தராரு. தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பளனா இருக்கிறாரு. வெரி ஸ்ட்ராங்லி ரூட்டட் காரியங்கள், ரொம்ப ஆழமாய் வேரூன்றிய காரியங்களை தான் எடுத்து உள்ள போதிச்சுட்டு இருக்கிறேன். ஆகவே இந்த காரியங்கள் எல்லாம் வாழ்க்கையில் வந்து பழிக்க நான் செபிக்கிறேன். நீங்களும் செபிங்க, விதைங்க. தேவனுடைய ராஜ்யத்தில் இந்த நல்ல ஊழியங்களை விதைங்க. திரும்பி சொல்கிறேன், பிலிப்பியர் 4:17 உங்கள் பலனுக்காக தான் நாங்கள் இதை பேசுகிற மொழியே, வேற எது காரியத்துக்காகவும் கிடையாது. உங்களுடைய ஆஃபரிங் முக்கியம் கிடையாது, அது உங்களுக்கு கர்த்தருக்கக்கூடியது. அதுக்காக நான் இங்கே பேசலை. இதெல்லாம் பேசுனா அவங்க ஆஃபரிங் பண்ணுவோம். என் கண்ணு கர்த்தரை நம்பி இருக்கு. கர்த்தர் மட்டும் தான் எனக்கு ஆதாரமாக இருக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் நடத்துறாரு, என்னைக்கு அவர் தான் நடத்துவார்னு அவர் மேலே முழு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வைத்திருக்கிறேன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, திருவசனத்தில் உபதேசிக்கப்பட்டவன் உபதேசித்தவனுக்கு சகல நன்மையில் பகிர்ந்து கொடுக்க கணவன் மோசம் போகாதவர்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். அப்போ இந்த நல்ல வார்த்தைகளை கேட்ட நீங்கள் இந்த நல்ல ஊழியத்தில் நீங்கள் விதைக்கும் போது 100 மடங்கு அறுவடை, 10,000%, 10,000% வேற யாராலும் தர முடியும். 10,000% உயர்வை கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க ஆமென். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். செம்மையானவர்களாகி உங்களுடைய கூடாரம் செழிக்கும், வீடு இல்லாதவர்களுக்கு சொந்த வீடுகள் உண்டாகும். விசுவாசிங்க. இந்த ஊழியத்தோட தொடர்ந்து டிராவல் பண்ணுங்க. என்ன சொல்றோன்றதை பொறுமையாக கேளுங்க. பலருக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாத சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. அப்போதான் தொடர்ந்து இந்த காரியங்கள் உங்களுக்கு நாங்கள் கொண்டு வந்து சேர்க்க முடியும். பலருக்கு நீங்கள் இதை அனுப்பும்போது அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற தரித்திர கட்டுகளையும் வியாதி கட்டுகளையும் நம்மால் தேவாவியாரோடைய துறையை கொண்டு தகர்த்தெறிய முடியும். கர்த்தரை விசுவாசிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஜெபம் பண்ணலாமா? பிதாவே, நன்றி சொல்லுகிறோம். எவ்வளோ அன்பான பிதா, நீங்கள் எவ்வளோ இரக்கமான பிதா. எங்களை குறித்து நீர் வைத்திருக்கிற திட்டங்களுக்காக ஸ்தோத்திரம். எங்களை குறித்து நீர் வைத்திருக்கிற கனவுகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, தொடர்ந்து எங்களை நடத்துவீராக, பலப்படுத்துவீராக. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் செழிக்கும்படிக்கு அவர்கள் மேலால் ஜீவனை பேசுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கப்படி கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசனமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். அபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு சிலுவையில சாபமானபடினால உங்க மேலும் உங்கள் சந்ததியின் மேல் வந்து பலிப்பதாக இந்த நாளிலே விசுவாசித்து பேசினபடியே சொந்த வீடுகள் உண்டாகட்டும். செம்மை ஆடவர்களுடைய கூடாரம் செழிக்கும் என்று எழுதியிருக்கிறபடி இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வீட்டிலும் நல்ல காரியங்கள் உண்டாகட்டும். தரித்திரம் நீங்கட்டும், கடன் பற்றாக்குறை அகன்று போகட்டும், நிறைவு உண்டாகட்டும், சந்தோஷம் சமாதானம் உண்டாகட்டும். செழிப்பில் இருக்கிற எல்லா காரியமும், சுகம், பாதுகாப்பு, ஐஸ்வர்யம், செழிப்பு, மகிமை, எல்லா நன்மைகளும், ரட்சிப்பில் எல்லா பலாபலன்களும் கர்த்தாவே இயேசுவின் நாமத்தினாலே என் மக்களுக்கு என் ஜனத்துக்கு வந்து பலிக்க நான் தேவன் நாமத்தில் இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டளையிடுகிறேன். விசுவாசித்து கேட்கிறேன். வானத்தின் பலகையில் திறந்து இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். ஆசீர்வாதத்தை வருஷிக்கிற தேவன் வருஷிப்பீராக. அபிக்கி குலுக்கி சரிந்து விடும்படி மனிதன் நன்றாக படியிலே போடுவார்கள் சொன்னீரே, வார்த்தையின்படியே போடுவார்களாக. தொடர்ந்து நடத்த எங்களே அர்ப்பணிக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தருடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கப்படி கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசனமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். அபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு சிலுவையில சாபமானபடினால் உங்க மேலும் உங்க சந்ததியின் மேல் வந்து பழிப்பதாக. ஆமென். ஷலோம். மீண்டும் நாளை சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.